வெல்கம் டு ஸ்கை மிராக்கிள். என்ன பார்க்க போகிறோம்னா சிவலிங்கம் 1008 சிவலிங்கத்தை பார்க்க போகிறோம். ஸோ அந்த சிவலிங்கத்தை நம்ம தொட்டு தரிசனம் பண்ணதுக்கு இங்கே அனுமதி இருக்குது. ஸோ சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பின்னாடியே போனால் சந்திர பகவான் அவர் இருக்கார். ஸோ அவரே பார்த்து நம்ம தரிசனம் பண்ணிடுவோம். தரிசனம் பண்ணிவிட்டு சரி நம்ம இப்போ வாங்க நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மகாவிஷ்ணு அவரோட கோயில் இருக்குது, அங்கே போவோம். அங்கே நீங்கள் கோயில் வாசலில் போனவுடனே 7 மகாவிஷ்ணுவோட பாதம் இருக்குது. ஸோ மகாவிஷ்ணு பாதத்தை பார்த்துட்டு நம்ம கோயில் உள்ளே போவோம். கோயில் உள்ளே போனால் கோயில் உள்ளே போனோன்னா நம்ம பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமி அவங்க இருக்கிறாங்க, சித்தர்கள் இருக்கிறாங்க. சித்தர்களை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு ஸோ அங்கே நம்ம கொஞ்சம் வெளியே வந்தோம்னா வச்சுங்க ஆஞ்சநேயர் அவதாரம் அவரோட கதைகள் அங்கே கேட்டேன்னு அவ்வளோ அந்த கோயிலை பற்றி அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஆஞ்சநேயரை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல அந்த தான மண்டபத்தை உட்காந்து தியானம் பண்ணுவோம். தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்துச்சிங்க சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மண்டபம்லாம் இருக்குது. ஸோ அந்த மண்டபத்தில் நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்கும்போது பார்க்கவே அவ்வளோ பழைய காலத்தோட வீட்டோட அமைப்பு நீங்கள் அதை பார்த்தாவே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த மண்டபத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா 600-700 பசுக்கள்லாம் இருக்கும். மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்களும் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பசுக்கு உங்களால் முடிஞ்சது தியானம் என்ன வாங்கி கொடுக்கணும் என்ன வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெய்வத்தை நல்லா சந்தோஷமாக கும்பிட்டு மன திருப்தியோட நல்ல ஒரு வைத்தரிசனம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கோயிலை பற்றி நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன், அதை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.